ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னடா உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்குன்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கேட்டில், அதாவது ஹீட்டர்னு சொல்லுவோம் இல்லை, நாங்கள் எல்லா வீடுகள்லேயும் இப்படியான ஹீட்டர்கள் இருக்குது தானே. ஸோ அதில் திடீர்னு இது ரொம்பவே ஸ்மெல் வர துவங்கிட்டுது. பிளாஸ்டிக் ஸ்மெல் வர துவங்கிட்டுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கைப்பிடியில் சரியான மாதிரி ஓவர் ஹீட் ஆகிட்டுது. இது என்னடா இவ்வளோ ஹீட்டாக இருக்குன்ட்டு நானும் தொட்டே பார்க்கலாம் இருக்கு. அந்தளவு இதாக இருந்துச்சு. அதான் என்ன பிரச்சனைன்னு தெரியலை. ஸோ இதை நான் கழட்டி பார்க்க வலிக்கிட்டேன்னா, கழட்டி பார்க்கும்போது பாருங்கள், அதில் ஃபுல்லாகவே பிளாக் கலரில் அந்த கோயிலை சுற்றி, அது இந்த ஹீட்டிங் டெர்மினலில் சுற்றி எரிஞ்சு போய் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்பவே ஹீட்டாக நெருப்பாகவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்களும் பார்க்குறீங்க தானே, பாருங்கள். இப்படியான பிரச்சனைகளுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதோட சூப்பரான வீடியோக்கெல்லாம் என்னோடய சேனலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். இதில் சுவிட்சில் எல்லாமே ஓகே. சுவிட்சில் இருந்து ஹீட்டிங் கோயிலேருந்து எல்லாமே ஓகே. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இதில் எப்படி வாரதுக்கு பிரச்சனை என்னென்னு கேட்டால், அந்த தெர்மோஸ்ட்ன்ற இருக்குது தானே, அது தான் சரியான மாதிரி டைமுக்கு அந்த கட் ஆஃப் ஆகும். அந்த தெர்மோஸ்ட் ஃபோல்ட் ஆகிட்டுன்னா ஓட்டோவாக கட் ஆகாது. ஸோ அது ஓவராக ஹீட் ஆகி எங்களுக்கு பெரிய பாரிய இழப்பாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, அந்த ஃபுல்லாகவே அந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே எரித்து அப்படி ஒரு இதாகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்கிறேன்ட்டு கேட்டிங்கன்னா, உடனே அது அப்படியான பிரச்சனை நீங்கள் உங்களோட வீட்டுகளில் இருக்குமா இருந்தால் நீங்களும் அதை சரி பண்ணலாம். எப்படின்னு கேட்டால், அந்த தெர்மோஸ்டரை ஃபுல்லாகவே கழட்டிட்டு இருந்த மாதிரி கழட்டிட்டு எல்லாத்தையும் பவரெல்லாம் ஆஃப் பண்ணி கழட்டி போட்டு கடையில்